அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசியினுடைய குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 50 hour மேரத்தான் செஷன் ரெடியாக நம்ம பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மேரத்தான் செஷனுடைய போன வகுப்புகளின் தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்க்க வைக்கிறோம். ஸோ அப்படி தமிழ் இலக்கணம் அப்படின்றதில் ஃபஸ்ட் யூனிட்டை முடிச்சுட்டு செகண்ட் யூனிட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்றதில் தொகை சொற்கள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படி தொகை சொற்களில் கேள்விகள் எப்படி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லுமா ரெடி ஆகணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏன்னா குரூப் 4 அப்படின்ற எக்ஸாம்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்பிட்டு போனோம், ஆனால் எளிமையாக இல்லைன்னா நமக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அதனால் வரக்கூடிய குரூப் எக்ஸாம்ஸை நம்ம எளிமையாக இருக்கலாம் நம்பிட்டு போக வேணாம். நாம் எதிர்பார்த்தது அங்கே கொஷின் பேப்பரில் இருக்கணும். அதுக்கு அப்போ எப்படி இருக்க வேண்டும், நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா கேள்விகள் எப்படி கேட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ அப்படி நம்ம இன்றைய பதிவில் போன பதிவினுடைய தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இங்கே தொகை சொற்கள் அப்படின்றத பார்க்குறோம். இது தொகை சொற்களாகவும் கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இதை பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்றதையும் கேட்கலாம். ஸோ அப்படி 4 அப்படின்னு வரக்கூடிய தொகை சொற்கள் என்னென்ன? எஸ், ஸோ அப்படி பார்த்தோன்னா வேதங்கள் 4 தான் இருக்குது. ரிக், யஜூர், சாம, அதர்வன. அப்போ 4 வேதங்கள் இருக்குது. நிலங்கள் 4 நிலங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஐயா அப்போ பாலை என்னங்க ஆச்சு 5 தானே அப்படின்னா அதையும் படிப்போம். 5 திணைகள் அப்படின்றதுல பாலையை படிப்போம். இங்கே நிலங்கள் அப்படின்னா பாலைன்றது ஒரு இமேஜினரியை தான் வச்சுருக்கோம் நம்ம சரிங்களா. ஸோ அதனால தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக 4 படைகள்: தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை சரிங்களா. ஸோ திசைகள் மொத்தம் 4. நாற்றிசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இதான் பெருந்திசைகள். அப்போது இது போக வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு அப்படின்றதுனா இதர திசைகள். அதான் 8 திசை. தமிழ்தாய் வாழ்த்துல சொல்கிற மாதிரி 8 திக்கும் புகழ் மணக்கும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி கொடுமையான் மலை இசை கல்வெட்டில் சொல்கிற மாதிரி எத்திசை இல்லைங்களா. ஔவையார் சொன்ன மாதிரி எத்திசை செல்லினும் அத்திசை சோறுன்ற மாதிரி 8 திசைகள் மொத்தம் இருக்குது. ஆனால் பெரும் திசைகளாக நம்ம 4 திசைகளை தான் சொல்கிறோம். அடுத்ததாக நாற்பயன் என்னென்ன? அறம், பொருள், வீடு, இன்பம். அப்படி மாற்றி வந்திருக்கணும். அப்போது அறம், பொருள், இன்பம் மற்றும் வீடு பேரு. அப்போ இந்த 4ஐ அடிப்படையாக கொண்டு தான் காப்பியங்கள் எழுதப்படுகிறது. அப்போ அறம், பொருள், இன்பம், வீடு பேருன்ற 4மே தேவை தான். அப்போ இந்த 4 அடிப்படையில் எழுதப்பட்டது தான் காப்பியங்கள். அப்போ 4மே சொல்லிடுச்சுன்னா அது பெருங்காப்பியம். இல்லை 4ல் ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணி 3 மட்டும் சொல்லியிருக்குன்னா அது சிறு காப்பியம். ஸோ அப்படி தமிழில் 5 பெருங்காப்பியங்களும் 5 சிறு காப்பியங்களும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அடுத்ததாக இசைக்கருவிகள். ஒரு 4 இசைக்கருவிகள் இருக்குது. அப்போ தோல் கருவி, இந்த மத்தளம், உடுக்கை, அதெல்லாமே தோல் கருவிகள். துளை கருவிகள் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய துளையிலிருந்து வரக்கூடியது சரிங்களா. ஸோ இப்போ புல்லாங்குழல் அப்படின்றதெல்லாம் துளை கருவி. அடுத்து நரம்பு கருவி, யாழ் போன்றவையெல்லாம் நரம்பு கருவி, நரம்புலேருந்து ஓசை வருகிறது. கஞ்ச கருவி அப்படின்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய மணி, சிங் சாங் போன்று இருக்கக்கூடியவை எல்லாமே கஞ்ச கருவி, அதாவது மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. உலோகங்களை பயன்படுத்தி சட்டத்தை எழுப்பினால் அது கஞ்ச கருவி. அப்போ 4 விதமான இசைக்கருவிகள் இருக்குது. அடுத்து சமய குறவர்கள் அப்படின்றோம். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர். அப்போ இவங்க 4 பேருமே சைவ மதத்தினுடைய சமய குறவர்கள். ஸோ அடுத்ததாக 4 வகையான கவிகள்: ஆசு கவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி அப்படின்றோம் சரிங்களா. ஸோ இப்போ 4 விதமான கவிகளும் இருக்கிறது. ஸோ அடுத்து 4 தலைகள் என்னது? ஆசிரியத் தலை, வெண்தலை, களித்தலை, வஞ்சித்தலை. பாருங்கள், தொடை இலக்கணம் உள்ள வச்சுருக்கோம். தொடை இலக்கணம் சார்ந்தும் கேட்டால் சொல்லலாம். 4 வகையான பாக்கள்: வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. இதில் வெண்பா செப்பல் ஓசை பெற்று வரும், ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரும், களிப்பா அப்படின்றது துள்ளல் ஓசை பெற்று வரும், வஞ்சிப்பா அப்படின்றது தூங்கல் ஓசை பெற்று வரும் சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்து 4 யாழ் வகைகள்: பேரியாழ், சகோடையாழ், மகரையாழ், செங்கோட்டியாழ். இது ஒரு பிவைக்யூ கொஸ்டின் சரிங்களா. ஸோ பெண்களினுடைய 4 பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பெண்களின் 4 பண்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அப்படின்றது பெண்களுடைய 4 பண்புகளாக இருக்கிறாங்க சரியா. ஸோ அப்படியே அடுத்து வந்தோன்னா 5 வகையில் இருக்கக்கூடிய தொகை சொற்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படி தமிழின் இலக்கணமே 5 இலக்கணம் தான்.
எழுத்து, சொல், பொருள், யாப்பு மற்றும் அணி 5 இலக்கணம் இருக்குது. ஸோ அடுத்ததாக 5 திணைகள் தொல்காப்பியர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நமக்கு நல்லா தெரியும். ஐம்பால் தெரியும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், இது மூன்றுமே உயர்திணைக்குரியது. ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்றது அக்ரணிக்குரியது. சரிங்களா? ஸோ வேறு வேறு ஆக மொத்தம் 5 பால் இருக்குது. ஐம்புலன்கள் தொல்காப்பியர் எழுதி வச்சது தான். ஸோ இப்போ தொடுதல், உண்ணல், உயிர்த்தல், காணல், கேட்டல், இதுதான் ஐம்புலன்கள். சரிங்களா? ஸோ அடுத்து ஐம்பொறி அப்படின்னு சொல்கிறோம். மெய், வாய், மூக்கு, கண்ணு, செவி, இதெல்லாம் ஐம்பொறி. சரிங்களா? ஸோ அடுத்து 5 உலோகங்கள். ஆமாம், இதான் இரும்பு, ஈயம், செம்பு, பொன், வெள்ளி. அப்போ இது 5ஐயும் சேர்த்து தான் ஐம்பொன் சிலைகள் அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? கோவில்களில் நிறைய ஐம்பொன் சிலைகள் இருந்தது அப்படின்னு. இது 5மே இருக்கும். சரிங்களா? ஸோ இரும்பு, ஈயம், செம்பு, பொன், வெள்ளி. சரிங்களா? எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்ததாக இறை தொழில். இறையினுடைய தொழில் என்னென்னா 5 இருக்குது. ஒன்று படைக்கிறது, காப்பாற்றுறது, அழிக்கிறது, மறைக்கிறது, அருள் கொடுக்கிறது. சரிங்களா? எஸ். ஸோ அடுத்து ஐம்பெருங்குறவர்கள். அரசன், குரு, தந்தை, தேசிகன், மூத்தோன், இந்த 5 பேருடைய சொல்லை கேட்டு நாம் நடக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதான் ஐம்பெரும் குறவர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஐம்புலன்கள். சரிங்களா? ஸோ சுவை நாக்கிலேருந்து வரக்கூடியது, ஒளி கண்ணிலேருந்து வரக்கூடியது, மெய் ஊர்லேருந்து. சரிங்களா? ஸோ உண்மெய் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஓசை செவியில் கேட்கக்கூடியது, வாசம் மூக்கிலிருந்து வரக்கூடியது. இதுதான் அந்த ஐம்புலன்கள். சரிங்களா? எஸ். அப்போது இதைத்தான் வள்ளுவர் எப்படி சொல்கிறேன்னா, ஐம்புலன்களை பிரச்சனை இருந்தால் யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இல்மை பழி அப்படின்றார். ஐம்புலன்களில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது பழியே கிடையாது, நம்ம மேலே தப்பு இல்லை. ஆனால் அறிய வேண்டியதை அறியாமல் இருந்தோம்னா அதுதான் பழி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து ஐவகை தாயார். எனது பாராட்டு தாய், ஊட்டுத்தாய், முளைத்தாய், கைத்தாய், செவிலித்தாய் அப்படின்னு 5 வகை தாய். சரிங்களா? ஸோ ஐம்பெருங்குடிகள். அரசர், அமைச்சர், புரோகிதர், ஒற்றர், தூதுவர், இதான் அந்த ஐம்பெருங்குடிகள். ஸோ அடுத்து 5 வகையான பா. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா, மறுத்து சொல்லக்கூடியவை. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 5 அப்படின்றதுல பஞ்சவர்ணம் அப்படின்றோம். 5 வண்ணங்கள். கருமை, செம்மை, பச்சை, மஞ்சள், வெண்மை, இதுதான் பஞ்சவர்ணம். சரிங்களா? ஸோ அடுத்து பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. திதி, நட்சத்திரம், யோகம், வாரம், கரணம், இதெல்லாமே பஞ்சாங்கத்தில் வருது. பஞ்சாமிர்தம் அப்படின்றா அது 5 விஷயங்கள் தான். சர்க்கரை, தயிர், தேன், நெய், பால், இதெல்லாம் சேர்ந்து தான் பஞ்சாமிர்தம். நம்ம என்ன யோசிக்கலாம், ஐயா அப்போ பழனியில் சாப்பிட்றது இதெல்லாம் சேர்ந்ததா? கிடையாது, அது நம்ம சாப்பிட்ற பஞ்சாமிர்தம். அப்போது இது 5மே மனிதனுக்கு தேவை அப்படின்றத தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த பஞ்ச அமிர்தம், 5 அமிர்தங்கள். அப்போ சர்க்கரையாக இருக்கட்டும், தயிர், தேன், நெய், பால் அமிர்தம் போன்றது, அதுக்கு அப்படி சொல்கிறாங்க. தொடை வகைகள். மோனை தொடை, எதுகை தொடை, முரண்தொடை, இயைபு தொடை, அளபெடை. சரிங்களா? ரைட். ஐம்பெரும் பூதங்கள். நிலம், நீர், காற்று, அக்னி, தீ, வானம், ஆகாயம் அப்படின்றது. பஞ்சபாண்டவர்கள். சரிங்களா? எஸ். தருமன், பீமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதேவன், இவங்க தான் அந்த பஞ்சபாண்டவர்கள். அடுத்து அகப்பொருள் திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? ஐம்பெருங்காப்பியங்கள் நமக்கு தெரியும். சிலம்பு, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. வளையாபதி கொடுக்கல போல. ஓகே, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ அடுத்ததாக 5 சிறு காப்பியங்கள் தெரியும். சூளாமணி காப்பியம், நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காப்பியம், உதயனகுமார காவியம். இது எல்லாமே சமணம் பற்றி பேசும். இதில் சூளாமணிக்கு மட்டும்தான் ஆத்தர் இருக்கிறாங்க. சரிங்களா? குண்டலகேசியும் நீலகேசியும் தொடர்புடைய நூல். ஏன்? குண்டலகேசி மறுத்து எழுதப்பட்டது நீலகேசி. இப்போ குண்டலகேசியில் பௌத்த மதத்தை புகழ்ந்து அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. நீலகேசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் சும்மா, பௌத்தம்லாம் வேஸ்ட்டு, சமணம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க நீலகேசியில். பட் அதன் ஆசிரியர் யார் அப்படின்றது நமக்கு தெரியவில்லை. சரிங்களா? ஸோ ஆனால் சூளாமணிக்கு மட்டும்தான், அதாவது 5 சிறு காப்பியங்களில் சூளாமணிக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருக்கிறாரு. அப்படி சூளாமணியின் ஆசிரியர் தோலாமொழித்தேவர். சரிங்களா? ஸோ அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய சைவ ஆதீனங்கள். எத்தனை ஆதீனம்னா ஒரு 5 ஆதீனம் இருக்குது. திருவாவதுரை ஆதீனம். சரிங்களா? ஸோ தருமபுர ஆதீனம், மதுரை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம்னு ஒரு 5 ஆதீனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்து 5 நடன மன்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ திருவாலங்காடு அப்படின்றது ரத்தின சபை. இது 2 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க, சிவபெருமானுடைய 5 சபைகள் அப்படின்னு சொல்லிட்டு.
சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ திருவாலங்காடுன்றது ரத்தின சபை, சிதம்பரம் அப்படின்றது கனக சபை, மதுரை அப்படின்றது வெள்ளி சபை, திருநெல்வேலி அப்படின்றது தாமிர சபை, குற்றாலம் அப்படின்றது சித்திர சபை. ஆக மொத்தம் 5 நடன மன்றங்கள் இருக்குது. சரிங்களா? எஸ். ஸோ அடுத்த தொகை சொற்களில் நம்ம 5 முடிச்சாச்சு. 6 அப்படின்றதுக்கு வந்துட்டோம். 6 வகையான தொகை சொற்கள். ஓகே. அப்போ 6 அறுசுவை. என்ன அந்த அறுசுவை? இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து பகுபத உறுப்பிலக்கணங்கள் 6 தான் இருக்குது. இது ஒரு பிஒய்க்யூ கொஸ்டினும் கூட. சரிங்களா? ஸோ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சரிங்களா? அதாவது எப்படி அப்படின்னா பாருங்கள், பகுதி, விகுதி. இந்த பகுதி விகுதிக்கு இடையில இருக்கிறது இடைநிலை. சரிங்களா? ஸோ இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சாரியை. சரிங்களா? எஸ். ஓகேங்க. ரைட்டு சார். அப்போது பாருங்கள், பகுதி விகுதி ஓகே. இந்த விகாரம் அப்படின்றது இடைப்பட்டு வரக்கூடியது. எதிர்மறையாக இருந்தால் எதிர்மறை விகாரம் பயன்படுத்தப்படும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ சிறு பொழுது 6 சிறு பொழுது இருக்குது. ஸோ காலை, இந்த காலை அப்படின்றது விடியற் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரை இருக்கும். நண்பகல் அப்படின்னா 10லேருந்து 2 மணி வரைக்கும். ஏற்பாடு அப்படின்னா 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். மாலைனா திரும்ப 6லேருந்து 10 மணி இருக்கும், மாலை பொழுது, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம். யாமம்னா 10லேருந்து 2 மணி வரை இருக்கும். வைகரினா திரும்ப அதிகாலை 2லேருந்து 6 மணி வரைக்கும். ஆக மொத்தம் ஒரு நாளை 4 மணி நேரம் 4 மணி நேரமாக 6ஆக பிரிச்சிட்டோம். அடுத்ததாக 6 பெரும் பொழுதுகள். கார்காலம். சரிங்களா? ஸோ இது முல்லைக்குரியது. அடுத்து குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இந்த 6 பெரும் பொழுதுகளும் 2 திணைகளுக்கு பொதுவாக இருக்கும். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா மருதம். இந்த மருதத்துக்கு 6 பெரும் பொழுதுகளும் வந்துடும். சரிங்களா? ஸோ இன்னொன்று நெய்தல். இந்த நெய்தலையும் 6 பெரும் பொழுதுகளும் வந்துடும். சரிங்களா? அப்போ பெரும் பொழுதுகள்னால் ஒரு வருஷத்தையும் நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 6 பெரும் பொழுதாக பிரிக்கிறோம். ஒரு பொழுதுக்கு 2 மாதங்கள். மொத்தம் 6 × 2 12 மாதங்கள் வந்துடுது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக 6 வகை வினா. இப்போ வினா எழுத்துக்கள்னு கேட்டால் 5. சரிங்களா? எஸ். என்னென்ன? ஆ, ஏ, ஏ அப்படின்றது வரும், ஓ அப்படின்றது வரும், யா அப்படின்றது வரும். ஆ, ஏ, ஓ, யா அப்படின்றது தான் 5 வகையான வினா எழுத்துக்கள். சரி. ஆனால் 6 வகையான வினாக்கள் அப்படின்னா அறிவினா, தெரிஞ்சுட்டே கொஷின் கேட்குறது. அறியா வினா, உண்மையிலுமே தெரியாமல் கொஷின் கேட்குறது. ஐய வினா, ஐயத்தை போக்கிக் கொள்வதற்கு கேள்வி கேட்பது. கொழல் வினா, வாங்கிறதுக்காக கொஷின் கேட்குறது. கொடை வினா, கொடுக்கறதுக்காக கொஷின் கேட்குறது. ஏவல் வினா, ஆர்டர் போடுறதுக்காக கொஷின் கேட்குறது. சரிங்களா? எஸ். 6 எழுத்து மந்திரமாக அவர்கள் சொல்லக்கூடியது இந்த சரவண பவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட நமக்கு இங்கே ஏன் சார் இதை நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய சிலபஸில் நமக்கு பக்தி இலக்கியங்கள்லேருந்து கேட்குறாங்க சார். சரிங்களா? அப்போது இந்த சமயம் சார்ந்து இருக்கக்கூடியது, குறிப்பாக இது எந்த சமயத்தோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைவ மதத்தோடு தொடர்புடைய ஒன்று. சரிங்களா? சைவம், இந்த சைவத்தோடு தொடர்புடைய ஒன்று. சரி. அறுபடை வீடுகள். எஸ். அப்போ என்னென்னதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்போ திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாவினங்குடி, திருவேகரம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இதுதான் அறுபடை வீடுகளாக கருதப்படுகிறது. அடுத்ததா 6 வகை தொகை என்னென்ன இருக்குது அப்படின்றோம். வேற்றுமை தொகை. அப்போ வேற்றுமை மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. வினை மறைந்திருந்தால் வினைத்தொகை. பண்பு மறைந்திருந்தால் பண்பு தொகை. சரிங்களா? ஸோ ஊமை மறைந்திருந்தால் ஊமை தொகை. அப்படின்றது மறைந்திருந்தால் உண்மை தொகை. இது 5லையுமே இல்லாமல் தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது அன்மொழி தொகை. நன் ஆஃப் தி அபோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து கம்பராமாயணத்துடைய காண்டங்கள் 6 இருக்குது. பாலகாண்டம், சரிங்களா, அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிண்டா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு ஒரு 6 இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக 7 அப்படின்றது இருக்க மாதிரி, ஏன்னா 6 தொகை சொற்கள் பார்த்துறோம். அடுத்து 7 சொற்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். 7 இசை இருக்குதுங்க. சரிங்களா? எஸ். அப்போ என்னென்ன? குரல். ஆமாம், குரல் அப்படின்றது மிடட்டிலிருந்து வரக்கூடியதை குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ துத்தம், நாக்கிலிருந்து வந்தால் அது துத்தம். சரிங்களா? கைக்கிளை, அன்னத்திலிருந்து வைந்தால் அது கைக்கிளை. சரிங்களா? ஸோ நெற்றியிலிருந்து வந்தால் அது உலை. சரிங்களா? ஸோ கிளி இல்லை, அது இலி. ஓகே, இலி
சரிங்களா. சப்போ இலி அப்படின்றது நெற்றியிலிருந்து வரக்கூடியது, இலியும் சொல்கிறாங்க. சரிங்களா. உலைன்றது தலையிலிருந்து வந்தால் உலை, நெற்றியிலிருந்து வந்தால் இலி. சரிங்களா. நெஞ்சிலிருந்து வந்தால் அது விலரி, மூக்கிலிருந்து வந்தால் அது தாரம். ஸோ இப்போ பாருங்கள், 7 இசைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த கர்நாடிக் இசையில் சரி கம பத நிச அப்படின்னு சொல்கிறோம். அதான் அந்த 7 இசைகள். ஆனால் தமிழ்லேயே நமக்கு 7 இசைகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த 7ம் ஒவ்வொரு உறுப்பிலிருந்து பிறக்கின்றது. தமிழ் எழுத்துக்கள் மாதிரி இந்த இசைகளும் ஒவ்வொரு உறுப்பிலிருந்து பிறக்கிறது. அப்போ மிடற்றிலிருந்து பிறக்கக்கூடியது தான் குரல். நாக்கிலிருந்து பிறந்தால் அதுக்கு பேர் துத்தம். சரிங்களா. எஸ். ஸோ அன்னத்திலிருந்து பிறந்தால் அதற்கு பெயர் கைக்கிளை. அதே மாதிரி தலையிலிருந்து சத்தம் வந்தால் உலை, நெற்றியிலிருந்து வந்தால் இலி, நெஞ்சிலிருந்து வந்தால் விளரி, மூக்கிலிருந்து வந்தால் தாரம். இதுதான் அந்த 7 இசைகள். அதனால தான் அந்த குடுமியான்மலை இசை கல்வெட்டில் 8ற்கும் 7ற்கும் இவை புரிய அப்படின்றாங்க. அதனே 8 திசை, அப்போ 7னா 7 இசை. அப்போ 8 திசைக்கும் 7 இசைக்கும் உரியது அப்படின்னு குடுமியான்மலை கல்வெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்கள், 7 பா உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். எழுத்து, அசை, சீர், அடி, தலை, தொடை, தூக்கு. சரிங்களா. எஸ், பாவினுடைய உறுப்புகள். ஸோ அடுத்து தொடை விகற்பம் என்னென்னு பார்க்க போகிறோம். இணை, பொழிப்பு, உருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. இது இங்கே பார்த்த மாதிரி இருக்கே சார், பழைய சிலபஸில் இருந்திருக்கும் இல்லைங்களா. அப்போது தொடை பார்த்திங்கன்னா அப்படி தான் பிரிக்கிறோம். இணைனா மொதல் சீரும் 2வது சீரும் வந்தால் இணை. பொழிப்புனா மொதல் சீரும் 3வது சீர் வந்தால் பொழிப்பு. உருவுனா மொதல் சீரும் 4வது சீர் வந்தால் உருவு. கூளைனா 1 2 3ன்னு மொதல் 3 சீர் வந்ததுன்னா அது கூளை. மேற்கதுவாய்னா 1 3 4 ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய். கீழ்கதுவாய்னா 1 2 4 ஒரே மாதிரி வந்துச்சுன்னா கீழ்கதுவாய். முற்று அப்படின்னா 1 2 3 4. அப்போ முதல் 4 சீருமே ஒன்றா வந்துச்சுன்னா அதான் முற்று. சரிங்களா. ரைட். ஸோ அடுத்ததாக 7 மண்டலங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி, வாயு மண்டலம், வருண மண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம், அக்னி மண்டலம், திரிசங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு 7 மண்டலங்கள் இருக்குது. சரிங்களா. அடுத்ததாக சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி, இந்திராணி, கௌமாரி, காளி, நாராயணி, மகேஸ்வரி, வராகி. இதான் அந்த 7 சப்த கன்னிகள். சரிங்களா. ஸோ அடுத்ததாக பருவ மங்கைகள். இதை நமக்கு பருவமங்கை அப்படின்றது உலா அப்படின்ற சிற்றிலக்கியத்தில் சொல்லியிருப்பாங்க சார். உலான்ற சிற்றிலக்கியமே எதை தொடர்புடையது அப்படின்னா, அப்போது உலா வரக்கூடிய அரசனையோ கடவுளையோ பார்த்து 7 விதமான மகளிர். அப்போ 7 விதமானனா 7 வயது நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள். சரிங்களா. அதான் சொல்கிறாங்க பருவ மங்கை 7வர் அப்படின்னு. ஸோ அப்போ பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ இப்போ 7 விதமான மங்கை இதுதான் பெண்கள். அப்போ கடை 7 வள்ளல்கள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ பரம்புமலை ஆட்சி செய்தவர் பாரி. சரிங்களா. எஸ், இவரை திருமுடி காரி அப்படின்னு சொல்கிறோம். வல்வித்தைகளில் வல்லவர் தான் அந்த ஓரி. ஆயின்றவர் பொதிகமலை ஆட்சி செய்கிறார், ஆயண்டிரன் அப்படின்றவர். சரிங்களா. ஸோ எலினி அப்படின்றோம். இந்த எலினி அப்படின்றவர் யார் சார்? கண்டீரமலையை ஆட்சி செய்தவர். சரிங்களா. அடுத்து நல்லி, பேகன். சரிங்களா. கடை 7 வள்ளல்கள் அப்படின்னா இந்த 7 பேர் தான் கடை 7 வள்ளல்கள். சரிங்களா. எஸ் சார், நமக்கு தெரியணும். இந்த எலினி அப்படின்றவரை தான் நம்ம அதியமான் அப்படின்னு சொல்கிறோம். தகடூரை ஆட்சி செய்தவர். சரிங்களா. அதியமான் தகடூரை ஆட்சி செய்தவர். அப்போ நல்லின்றவர் கண்டீரமலை ஆட்சி செய்கிறார். பேகன் பழனிமலை ஆட்சி செய்வார். இந்த ஆயன்ற பொதிகைமலை ஆட்சி செய்கிறார். சரிங்களா. ஸோ ஓரி அப்படின்றது இன்றைய திருக்கோவிலூர் மலையை சொல்கிறோம். மலையமா நாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இன்றைகளுடைய திருக்கோவிலூர் பகுதி அந்த மலையமா நாடை ஆட்சி செய்தவர் தான் அந்த ஓரி. அதனால தான் மலையன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. எஸ். ஸோ பாரி நமக்கு தெரியும், பரமமலை ஆட்சி செய்திருக்கிறார். சரிங்களா. ஸோ காரி அப்படின்றவர் கொல்லிமலையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஸோ இப்போ நமக்கு தொகை சொற்கள் அப்படின்றது முடிஞ்சிருச்சுங்க. சரிங்களா. ஸோ அடுத்து அகர வரிசைப்படி அப்படின்றது பிரச்சனை கிடையாது, ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிடலாம். அகர வரிசை நமக்கு தெரிந்திருந்தால் போதுமானது, ரொம்ப எளிமையாக நம்மளால் சொல்ல முடியும். அடுத்ததாக நம்ம அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். என்ன சார் அப்படின்னா, நமக்கு ஒரு பொருள் பன்மொழி இல்லைனா இரு பொருள் குறிக்கும் ஒரு சொல். நம்ம 2 பொருளை ஒரே சொல் குறிக்கக்கூடியதை நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா. ஸோ பாருங்கள், எடுத்துக்காட்டா ஆறு. அப்போது நதியும் ஆறு தான், எண்ணும் ஆறு தான். சரிங்களா. ஸோ இப்போ நதி இதுவும் ஆறு தான், இதுவும் ஆறு தான்.
சரிங்களா. ஸோ அடுத்து திங்கள் அப்படின்னா பாருங்கள், திங்கக்கிழமையும் சொல்கிறோம், மாதம், நிலவு எல்லாமே திங்கள் தான். சரிங்களா. எஸ். ஓடு அப்படின்னா ஓடுறது. சரிங்களா. வீட்டின் கூரை மேலே இருக்குள்ள ஓடு, அதையும் சொல்கிறோம். நகை அப்படின்னா நகை அப்படின்றது அணிகலனையும் குறிக்குது, புன்னகையும் குறிக்குது. சரிங்களா. எஸ். ஓகேங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வியை, அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும், ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். இப்போ ரெண்டுமே வரி தான். சரிங்களா. வரி வடிவ எழுத்துக்கள் அப்படின்னு தான் நம்ம படிப்போம், கல்வெட்டுக்களில் இருக்கக்கூடியதை. ஸோ இப்போ மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. ஸோ இப்போ பேசும் மொழி அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகள் தமிழ் மொழி. சரிங்களா. எஸ். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். சரிங்களா. அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. அப்போ இங்கே என்ன ஆகுது, நடைனா நடக்கிறது. இந்த நடை அப்படின்னா சொற்களை பயன்படுத்தக்கூடிய முறை. அப்போ நடை, மொழி நடை, அது வந்து காலில் நடக்கக்கூடியது. சரி, நீ அறிந்ததை பிறருக்கு சொல் அப்படின்னு சொல்கிறோம். எழுத்துக்கள் தொடர்ந்து என்று பொருள் தருவது சொல். அப்போ சொல்னா டெல்மி அப்படின்றோம் இல்லைங்களா, அந்த சொல் அப்படின்றது, இந்த சொல் அப்படின்றது மொழியினுடைய இலக்கணத்தில் வரக்கூடியது. சரி, உழவர்கள் நாற்று நட வயலுக்கு சென்றனர். சரிங்களா. குழந்தை மெதுவாக நட என்போம். அப்போது இந்த நாற்று நடனா நாற்று நடுதல், மண்ணில் ஊண்டி நடுறது. அந்த நட அப்படின்னா நடத்தல். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. சரிங்களா. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. சரிங்களா. ஸோ வழக்கு அப்படின்னா கேஸ் போடுறது. ஸோ அந்த வழக்கு அப்படின்னா வழக்கமாக இருக்கக்கூடியது, இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா. ஸோ இது ஒரு பிஒய்க்யூ, இது ஒரு பிஒய்க்யூ. சரிங்களா. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு கேள்விகள் கேட்கலாம். ஆனால் இது ஆப்ஷன்ஸ் பார்த்து சொல்ல முடியும். பட் அப்போது ஒரே சொல்லிருக்கான ரெண்டு அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நம்ம பார்க்க போகிறோம். மாலை அப்படின்னா மலர் மாலையும் சொல்கிறோம், மாலை பொழுது, அந்தி பொழுதையும் மாலை அப்படின்னு தான் சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அப்படி நம்ம பார்க்குறோம். ஆறு அப்படின்னா நமக்கு தெரியும், எண் மற்றும் நதி. அன்னம் அப்படின்னா சோறு மற்றும் பறவை, அன்னம். சரிங்களா. ஸோ அடுத்ததாக மதி அப்படின்றாங்க. மதினா அறிவு அப்படின்றதும் குறிக்குது, நிலவு அப்படின்றதையும் குறிக்குது ரெண்டுமே. நகை அப்படின்னா புன்னகை, அணிகலன். சரிங்களா. மெய் அப்படின்னா உடலும் அதுதான், உண்மையும் மெய் தான். சரிங்களா. திங்கள் அப்படின்னா மாதம் மற்றும் நிலவு. அப்படியே அடுத்து போனோம் அப்படின்னா மாடு, இது ஒரு பிஒய்க்யூ. சரிங்களா. விலங்கையும் மாடுன்னு தான் சொல்கிறோம், செல்வத்தையும் மாடு அப்படின்னு தான் சொல்கிறோம். அடுத்ததாக தை அப்படின்னா மாதம், தைக்கிறதையும் அப்படி தான் சொல்கிறோம். பார் அப்படின்னா உலகம், பார்க்கறது. சரிங்களா. ஸோ பார்த்தல், பார்க்குறதையும் அதே தான், உலகத்தையும் பார் அப்படின்னு தான் சொல்கிறோம். திரை அப்படின்னா கடல் அலையும் சொல்கிறோம், திரைச்சீலையும் சொல்கிறோம். படினா படிக்கிறதையும் சொல்கிறோம், படிக்கட்டையும் சொல்கிறோம். இது ஒரு பிவிக்கு கேட்டிருக்காங்க. இசைனா புகழ் மற்றும் சங்கீதத்தையும் அப்படி தான் சொல்கிறோம். வேங்கைனா மரம், விலங்கு ரெண்டுமே அப்படி தான் சொல்கிறோம். கிளைனா உறவினரையும் அப்படி தான் சொல்கிறோம், மரக்கிளை அப்படி தான் சொல்கிறோம். மா அப்படின்றது ஒரு உரிச்சொல், மாமரத்தையும் குறிக்கிறது, பெரிய அப்படின்ற அர்த்தத்திலே வருகிறது. மறை அப்படின்னா மறைத்து வைத்தல், வேதம். சரிங்களா. ஸோ நான் வட்டம் போட்டிருக்கிறது எல்லாமே பிவிக்யூவில் கேட்ட கேள்விகள். சரிங்களா. ஸோ அப்படியே இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியது. ஸோ இப்போ இந்த வார்த்தைகளைத்தான் நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அப்போ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொழியின் அடிப்படையில் தனிமொழி, சரிங்களா, இல்லை தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது வேற, இது வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பொதுமொழின்றாங்களே அது என்ன சார்? பொதுமொழின்றது வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்க, பலகை அப்படின்னு சொல்கிறோம், சேர்த்து வாசிச்சோன்னா பலகை முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை பிரித்து வாசித்தோம் அப்படின்னா பல கை அப்படின்னு வந்துடுது. அப்போ இதுக்கு என்ன சார் அர்த்தம்? பலகை அப்படின்னா ஒரே அர்த்தம் தான். ஒரு பலகை, மரப்பலகை, மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பலகை, உட்கார பயன்படுத்திக்கலாம். அப்போ பல கை அப்படின்னா, பலனா நிறையா, கைனா கைகள். அப்போ நிறையா கைகள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா என்னென்ன? எஸ். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள்,
எய்து அப்படின்னு சொல்கிறோம், எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எல் கூட்டல் தூ அப்படின்னா எய்து அப்படின்னு சொல்கிறோம். எய்துனா அம்பு எய்துறது, ஒரே வார்த்தையாக பார்க்குறப்ப எய்து அன்பு விட்றா அப்படின்ற மாதிரி. ஆனால் எல் கூட்டல் தூ அப்படின்னா எல் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய எள், தூனா ஒன்றுன்னு அர்த்தம், எல் எடுத்து சாப்பிடுன்னு அர்த்தம். கிளியராக இருக்கிறோமா? ஷுவரா? எஸ். ஸோ இப்போது இந்த மாதிரியும் கேள்விகள் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பொதுமொழியாக கேட்குறப்ப அது நமக்கு சிம்பிள் அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. பட் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி 2 சொற்களாக அப்போது இருக்கிறப்ப இதுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து கேட்குறப்ப நாம் அதற்கு விடை அளித்திருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கனாலும் ஈஸி தான், நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்டாலும் ஓகே தான். ஸோ அப்போ இது வரைக்கும் பியூக்கில் இந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து, இப்போ எடுத்துக்காட்டாக படி அப்படின்னு இருக்குன்னா 2 வாக்கியம் கொடுத்துருவாங்க. ஆசிரியரோடு இணைந்து மாணவர்கள் டேஸ் நன்று அப்படி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு தோழியை மெதுவாக டேஸில் இறங்கி வர கூறினார். அப்போ மேற்கண்ட 2க்கும் பொதுவானது என்ன அப்படின்னு கேட்டு படி, திரை, பார்த்தை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ படி தான் ஆன்சர். ஆசிரியரோடு மாணவர்கள் இணைந்து படித்தல் நன்று. அப்போ படினா படித்தல்ன்ற அர்த்தத்தில் வருது. தோழியை மெதுவாக படிக்கட்டில் இறங்கும்படி கூறினார். அப்போ படினா படிக்கட்டுன்ற அர்த்தம் வருது. ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு எளிமையான கேள்விகளாக இருக்கும். நம்பிட்டு போய் கேள்விகள் எளிமையாக இல்லைன்னு வருத்தமாக இருந்தது. குரூப் 2க்கு அந்த எதிர்பார்ப்போடு போவேணா. நம்ம குரூப் 4 முடிச்சு குரூப் 4க்கு கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து 70 நாட்கள் இருக்குது. நம்ம குரூப் 4 படித்த அதே விஷயத்தை தான் குரூப் 2க்கு படிக்க போகிறோம். ஸோ படித்து முடித்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக, அதாவது என்ரிச்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதே மாதிரி நம்ம படித்த விஷயத்தை இன்னும் தெளிவாக படித்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது, சீக்கிரம் சர்வீஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் நாம் படித்த விஷயத்தை தெளிவாக படிக்காமல் இருந்தால் நமக்கு அது பிரச்சனை. நீங்கள் நல்லா பாருங்கள், கிளியர் பண்ணுறவனுக்கும் கிளியர் பண்ணாதவனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். உங்களை மாதிரி தான் அவனும் கிளியர் பண்ணாமல் இருந்திருப்பான். ஆனால் அவன் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணியிருப்பான். அப்படி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிட்டா போதும், நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய முதல் வேலை என்னென்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாமா? கிடையவே கிடையாது. நான் நிறையா முறை கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், படிக்கிறது ஈஸிங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, இது படிக்கிறது ஈஸியா, என்ன பந்தால்பாடுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. உண்மையில் படிப்பது மிக சுலபம், ஈஸி. ஏன்னா ஒன்றுமே தெரியாது, படிக்கிறோம், ஆர்வமாக படிப்போம். ஆனால் படிப்பதை திரும்ப ரிவைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா படித்தாச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அசால்ட் நமக்கு வந்துடும். அப்போ நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்வது தான், படிச்சிருக்கீங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளே டெஸ்ட் சீரீஸ்லாம் கொடுத்துருக்கோம், வெப்சைட்லலாம் இருக்குது. ஸோ நாம் என்ன செய்ய வேண்டும்னா, படித்ததை டெஸ்ட்லாம் போட்டு பாருங்கள், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். குரூப் 4ல் நாம் என்னென்ன தவறுகளை செய்தோமோ அந்த தவறுகள் எல்லாத்தையும் நாம் சரி செய்து விட்டால் போதுமானது. அப்போ மிஸ்டேக்ஸ் அப்படின்றது எல்லாருமே செய்கிறது தாங்க. ஆங்கிலத்தில் அருமையாக ஒரு பழமொழி சொல்வார்கள், ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். தோல்வியே வெற்றியினுடைய படிக்கல் அப்படின்னு, இல்லைங்களா? எக்ஸாக்டாக. ஸோ அப்போ தோல்வி தான் வெற்றியினுடைய படிக்கல். அப்போ நம்ம குரூப் 4ல் எங்கெங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்றத பாருங்கள், அது எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுங்கள். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்படின்றது ஒரு எட்டாக்கனியே கிடையாதுங்க. அது நாம் ரொம்ப எளிமையாக வெகு சீக்கிரத்தில் சுவைக்கக்கூடிய கனியாகத்தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸோ இந்த பதிவினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்தடுத்த பதிவுகளாக மேரத்தான் செஷனில் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். நன்றி.